அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப விவேகமாகவும் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு அறிந்து அனுபவசாலியாக பேசக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் இந்த செப்டம்பர் மாதத்திலேயாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லதம் ஏதாவது ஒரு திருப்பம் இந்த மாதத்திலேயாவது உங்களுக்கு நடக்க இருக்கா? இந்த வருகின்ற 30 நாட்களும் உங்கள் தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போகுது? வருகின்ற நாட்கள் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைய போதா? இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதமாவது ஏதாவது நல்லது நடக்குமா? அதாவது மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவோதரை நட்சத்திரக்காரர்களுக்கும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையும் நிதானத்தையும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் சொல்ல இந்த டைமு காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதை கரெக்டாக காப்பாற்றுறதுக்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதே மாதிரி நீங்கள் நினைத்ததை இந்த டைமும் சாதிப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிநாதன் புதன், தைரிய அதிபதி சூரியன் ஆகியோருடன் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும். பண வரத்தும் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் ராகு அங்கே இருக்கிறார். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த ஒரு காரியம் கூட இந்த டைமு உங்களுக்கு வெற்றியாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் அமைந்திருக்கு. நீண்ட நாளாக முயற்சி செய்து வண்டி வாகனம் வாங்க முடியலையே அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. இந்த டைமும் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்க இருக்கிறார். திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவெல்லாம் திடீர்னு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட வேண்டாம். ஒரு சிலர் கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையாவது கடன் வாங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமான வார்த்தைகளை பேசுங்க. இந்த டைமு வீண் வாக்குவாதம் வேண்டாம். தொழில் தொடர்பான காரியங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக நடைபெறும். இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு. கொஞ்சம் தாமதமாக நடைபெறும். அதனால் கொஞ்சம் மன வருத்தம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பயந்த வேலையை கூட இந்த டைமு ரொம்ப எளிமையாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உழைப்பு பல மடங்கு அதிகரிக்கிறதுனால நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைமு கிடைக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இயல்பாகவே இந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. அதே மாதிரி இந்த மாதமும் உங்களுடைய இப்போ சிறப்பாகவே இருக்குது. அதனால் ஒரு சில இடத்துல கடுமையாக வேலை செய்வீங்க. அதனால் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இதனால் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் அமையும். குடும்ப உறவினருக்கு கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் உண்டாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. இந்த டைமு குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம். வீட்டில் உள்ள பொருள்களை கவனமாக பார்த்துக்கோங்க. சில பொருள்கள்லாம் களவாடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சொத்து விவகாரங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்தெல்லாம் சின்ன சின்ன வில்லங்கங்கள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி இடைவெளி கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும். அதே மாதிரி குழந்தைகளோட உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கிட்ட கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நீங்கள் பாட்டுக்கு செவனேன்னு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்கள் மேலே திணிச்சு விட்டுருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் இந்த மாதத்தில் கூடுதலாகவே
இருக்கும். எதிர்பாராமல் செலவுகள் கொஞ்சம் வரும். அதே மாதிரி எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு நல்ல காரியம் ஒன்று நடைபெற போகுது. நீங்கள் ஏதாவது திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா வரன் பார்த்துக்கிட்டு வந்தீங்க, அதற்கான நல்ல ஒரு பலன் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த டைமு ஒரு சாதகமான பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகம்லாம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே வரன் தேடுறவங்களா இருந்தது அப்படின்னா அதற்கான முயற்சியில் இப்போ ஈடுபடலாம். கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு திடீர்னு செலவுகள் ஏற்படும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களை மாட்டி விட்டுருவாங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஆயுதம், நெருப்பு இதெல்லாம் கையாளுறவங்க, இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப நிதானமாக செல்லுங்க. அவசரமாக எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போங்க. ஏன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஸ்லோவாக போகிறது ரொம்ப நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்க எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைமு வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிக்க நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. பண வரத்தெல்லாம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். இதனால் கொஞ்சம் பதட்டமும் மனக்குழப்பமும் ஏற்படும். நம்ம உதவி கேட்டால் யாரும் உதவலையா அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பணிகளை கொஞ்சம் தாமதமாக முடிக்கிறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகளோட பாராட்டு கொஞ்சம் கிடைக்காம போகலாம். இதனால் மன வருத்தம் கொஞ்சம் ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுடுவாங்க. உங்களுடைய உழைப்புக்கு இந்த டைமு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும். நண்பர்கள், உறவினர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதே மாதிரி ஒரு சிலருங்கெல்லாம் பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக செல்வது நல்லது. வங்கியிலையும் உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு உயரும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் யோகமான மாதமாக அமைந்திருக்கு. உங்களுடைய உழைப்புக்கு மட்டும் கொஞ்சம் இந்த மாதத்தில் அங்கீகாரம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா, தெய்வ காரியங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு செல்வது, அதே மாதிரி எங்கேயாவது ரொம்ப பழமையான கோவில் இருந்ததுன்னா அங்கே சென்று வருவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். அதே மாதிரி பெற்றோர்களோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிதாக பாதிப்பு எதுவும் இருக்காது. உறவினர்களுடன் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும். ஒரு சிலர்லாம் நிலம் வாங்கலாம் அல்லது பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெண்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். புதிய வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த டைமு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா பணி நிரந்தரம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சில இடத்துல உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காம போகலாம். அதனால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசியலில் உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்பு வரும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காரியம் கூட இந்த மாதத்தில் நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. பாதியில் நின்ன கட்டடத்தை முழுசாக செய்து முடிப்பீங்க. ஒரு சிலர்லாம் பாதி வேலையில் விட்டுட்டு வந்தீங்க இல்லையா, அந்த ஒரு வேலையை கூட இந்த டைமு நிறைவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் இந்த டைமு கிடைக்கும். அதே மாதிரி அனைவருக்கிட்டையும் பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. கடுமையான வார்த்தை வேண்டாம். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களை சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் மாட்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசியலில் இருக்கவங்க எதையுமே தைரியத்துடன் செயல்படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துடுவாங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த செப்டம்பர் 14, 15
தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.